ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து 206வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி டாபிக் வந்து மோட்டா வேகன் வந்து ஏன் இன்னும் 3 வருஷத்தில் கார் ரிவ்யூவை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. என்ன அது மைட்டு தான் சொல்லலை. கார் ரிவ்யூவை வந்து ஸ்டாப் பண்ணுவோமா? ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருமானு ஒரு ஃபீல் இருக்குது. இது ஒரு பெயிட் எல்லாம் கிடையாது, ஆனால் எங்களுடைய ஒரு ரியலான ஒரு ஃபீலிங். 2 பாயிண்ட்ஸ் இதில் மெயினாக பேசணும். ஒன்று, நாங்கள் நேற்றைக்கு ஒரு டே ஃபுல்லாக ஒரு ஈவி ட்ரைவ் பண்ணோம். அந்த ஈவி ட்ரைவ் பண்ண சில விஷயங்களில் நம்ம திங்க் பண்ணும்போது தான் இப்படி ஒரு டாப்பிக்கை நம்ம பேசலான்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி மோட்டோ வேகன் வந்து கார் ரிவ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்தபோது இண்டஸ்ட்ரி வேறு ஸ்டைலில் இருந்து, நம்ம தரவாக இல்லை பியூராக காரோடைய லவ்வை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கண்டென்ட் மேக் பண்ண. எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் கார்ஸ் இருந்தது, ஓரளவுக்கு இருந்தது, கொஞ்சம் இருந்து. இப்போ என்னென்னா, நம்ம ரிவ்யூ பண்ணுற சில கார்ஸ் வந்து நம்ம தான் அதை பிடிக்காத மாதிரி ஆகிறோமோ நமக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இருந்தது. இல்லை, நம்ம டூ மச் ஆஃப் விஷயத்தை அந்த காரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, அந்த டூ மச் ஆஃப் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த கார்ஸ் சிலது பிடிக்காமல் போகுதோ. ஆனால் நம்ம இப்போது பிடிக்காமல் போகிறதுன்னு சொல்லக்கூடியது வந்து ரிவ்யூவை நம்ம பண்ணிட்டு போகலாம், வாட் இஸ் வாட்னு. ஆனால் நமக்கு அந்த விஷயம் சில இடத்துல ஹாப்பினஸை கொடுக்கல. அதை நான் எப்படி சொல்லணும்னா, நம்ம இதை கொஞ்சம் இந்த டாப்பிக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கூட நம்ம பேசணும். மோட்டோ வேகன் நம்ம பண்ணுற வேலை பிடிக்கிறதுனால இதை பண்ணுறோமா, இதை நம்ம வந்து இது ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுறோமா, இல்லை இந்த வேலை பிடிக்கிறதுனால பண்ணுறோமா? நம்ம அண்ணன் தான் சொல்லணும். எனக்கு ப்ரொஃபஷனலாக தோணதில்லை. அதாவது ப்ரொஃபஷனை தாண்டி இது ஒரு வேலை மாதிரி இல்லை. அதுதான் நான் கேட்டேன். அது வந்து உங்கள் மேலே அந்த ஆன்சரை நான் கிடைக்கணும்னு கேட்டதில்லை, அதுதான் ரியாலிட்டி. இப்போ நம்ம வந்து இது ஒரு வேலையாக நினச்சி இதில் இருந்து நிறைய மானிட்டைசேஷன் கிடைக்குது, நமக்கு வந்து ஒரு ஃபீல் அப்படி இருக்குதுன்னா நம்ம இதை பண்ணவே மாட்டோம். நமக்கு கிடைக்கிற மெயின் அந்த இதே என்னன்னா, நம்ம வந்து இந்த கார்ஸுக்கு மேலே நமக்கு இருக்கிற லவ்வில் இதை நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுது. இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு கட்டத்தில் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அது முதல்ல எனக்கு அது ஃபீல் ஆச்சுது. நான் வந்து அதை கொஞ்ச நாள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா, எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த லைக்கிங் போகுதோன்னு ஒரு ஃபீல் இருந்து, அடுத்து நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அதுக்கு ரீசனே நம்ம லைக் பண்ணுற ஸ்டைலில் கார்ஸ் இல்லை. அதுக்காக காசு பணம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ பெருமையாக பேசுகிறோன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. மோட்டோ வேகன் கிரியேட் பண்ணியிருக்கிற அன்புன்னு சொல்கிறது ஈடுணையற்றது. ஏன்னா நாங்கள் வெளியில் எங்கே வந்தாலும் எங்கள் மேலே காட்டப்படுற அன்பு, ரெஸ்பெக்ட் எல்லாம் வேறு, அது நாங்கள் சொல்லலை. ஆனால் நாங்கள் பண்ணுற வேலை, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஒர்க்கில் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. இப்போ சப்போஸ் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் பேசணும்னு நினச்சது வேறு ஸ்டைல், ஆனால் இது இப்போ இன்னொரு ஸ்டைலில் போகுது. நம்ம ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஒரு புதிய ஒரு பிளாட்ஃபார்ம் வரும், புதிய ஒரு டூல் வரும். அப்போ அவங்க கொஞ்சம் கூட லேர்ன் பண்ணுவாங்க, அப்போ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது க்ரோத்தில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆட்டோமொபைலில் பார்க்கும்போது நம்ம டெக்னாலஜிஸில் வந்து நமக்கு அந்த க்ரோத் வந்து அந்த ஃபீல் மெக்கானிக்கலி இல்லை. அதை தான் நான் சொல்ல வந்தது. இருக்குது, கேட்கெட்ரியாக இருக்குது. அந்த மெக்கானிக்கல் லெவலில் உள்ள க்ரோத்தை கிடச்சிதுன்னா நம்ம கண்டென்ட் எழுத இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு கட்டத்தில் முதல்ல கண்டென்ட் மேக் பண்ணும்போது பயங்கர கஷ்டமாக இருந்தது. இடையில கண்டென்ட் மேக் பண்ணும்போது நம்ம பழைய ரெஃபரன்ஸை எடுத்து இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக மேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பழைய கண்டென்ட்டுக்கு ஸ்கோப்பே இல்லை. இப்போ உள்ள நியூ கார் கண்டென்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஈவிஸ்னால் இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. நம்மளுடைய கார்ஸில் நம்ம அந்த ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக போக முடிய மாட்டேங்குது, டிரைவர் ஃபோக்கஸ்டாக போக முடிய மாட்டேங்குது, ஈவன் பேசஞ்சர் ஃபோக்கஸ்டாகவே போக முடிய மாட்டேங்குது. அப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுடைய ஒர்க் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. இது கொஞ்ச நாளாகவே எங்கள் தாட் ப்ராசஸில் இருந்து நேற்றுக்கு நாங்கள் ஒரு ஈவி ட்ரைவ் பண்ணோம். அப்போ தான் இந்த கதைக்குள்ளே வருவோம். நேற்றுக்கு அது கன்ஃபார்ம் ஆச்சு. நாங்கள் காலையில் எங்கள் ரொட்டீனில் வந்து என்னென்னா, நாங்கள் நல்ல நம்ம கண்டென்ட்டை ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்களுக்கு தெரியும்.
ரெகுலர் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக பண்ணுவோமான்னு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பஞ்சோட ஈவியோட ரிவ்யூ வந்து நம்ம அந்த வாக் அரவுண்ட் பண்ணதுனால எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நம்ம பேசாமல் அந்த 3 பில்லர்ஸை பேஸ் பண்ணி நம்ம பேசணும். அந்த கண்டென்ட்டும் ஈவினால பெருசாக போகலை. பார்த்தவங்க அந்த ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஈவி கண்டென்ட்ஸ்னாலே யாரும் பெருசாக இது பண்ணுறதில்ல இன்னைக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம இன்னொரு கண்டென்ட் மேக் பண்ணோம்ல, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக நம்ம கண்டென்ட் எலிவேட் பண்ணோம். அது அதுக்கு முன்னே எடுத்தோம், அதுவும் யோசிச்சு தான் நம்ம எடுத்தோம். அப்போ நேற்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ஷூட் எடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் அது கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. ரெகுலராக எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு டெய்லி டிரைவர் காரை எப்படி பண்ண முடியும், நம்ம அந்த ஈவியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கண்டென்ட் எடுத்தோம். நல்ல ஷார்ப்பாக கண்டென்ட் கவனிக்கிறவங்க என்ன காரணம் இப்போவே கெஸ் பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம் அவங்க கெஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நாங்கள் ஆஃபீஸை நடு டைரக்ஷனில் வச்சுக்கிட்டு அந்த சைடும் ஓட்டினோம், இந்த சைடு நாகர்கோவிலும் ஓட்டினோம். அப்படி ஃபுல்லாக அதை ஓட்டி நாங்கள் எங்களுடைய ப்ரைம் ஃபோக்கஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறது தான். நான் இது செகண்ட் டைம் ஓட்டுறேன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நாங்கள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்தோம். மதியானம் நம்ம ஆஃபீஸில் இருந்தோம். திருப்பி இங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் திருப்பி நம்ம என்ன பண்ணோம், நாகர்கோவில் டைரக்ஷனுக்கு போனோம். நைட்டு நம்ம 9 மணி ஆச்சு வீட்டுக்கு வரும்போது. ஒரு ஃபுல் டே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நைட் இந்த மத்தியானம் வந்து நம்ம பேசும்போது இந்த டாபிக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது, டேனியா நாங்கள் 2 பேரும் தான். யார் இந்த அந்த ஸ்பார்க்கை ஸ்டார்ட் பண்ணது யார் இந்த டிஸ்கஷனில்? ஏதோ ஒன்று நான் சொல்ல போய் அது டிஸ்கஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு எல்லாம் முடிச்சுட்டு வருமான்னு சொல்லிச்சு. அதுனா அதான் வந்துட்டு இருக்கும்போது சொன்னீங்க. அதாவது வந்துட்டு இருக்கும்போது நான் இவங்க கிட்ட சொல்லேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு, அது 3 வருஷம் எப்படின்னு எனக்கு தெரியல, நான் ஒரு ஸ்டைலில் சொன்னேன். சில டைம் நம்ம இந்த கண்டென்ட் ரிவ்யூஸை இந்த ஸ்டைலில் நம்ம பண்ண மாட்டோம், சில டைம் நம்ம கார் ரிவ்யூஸே பண்ண மாட்டோம். அந்த ரூட்டை பார்த்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த எசன்ஸை நம்மளால் எடுக்க முடிய மாட்டேங்குது. கார்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டைலில் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு, அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ இன்னைக்கு பாட்காஸ்ட் பேசணும். காலையில் நான் டேனிக்கு ஃபோன் பண்ணேன், ஏதாவது டாபிக் ஏதாவது உனக்கு ஸ்பார்க் கிடச்சான்னு சொல்லி. நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன். இப்போ நடக்கும்போது தான் நமக்கு இந்த தாட் ப்ராசஸ் வரும். அவள் டேனி வந்து நேற்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த டாப்பிக்கில் இருந்தே நம்ம பேசணும்னு சொல்லி தான் நம்ம இங்கே வந்து நிற்கும். இதுதான் ஸ்டோரி. இப்போ எல்லா திங்கிங் ஆகட்டும், எல்லா தாட் ப்ராசஸ்லையும் நமக்கு எப்போவுமே ஒரு நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்னு இருக்கும். அதுக்காக நீ ஆன்சர் ரொம்ப யோசிக்க, அப்போ 3 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காத. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் வந்து ரீசெண்டாக நம்ம மார்க் வந்து மிஸ்டர் மார்க் அப்பப்போ நமக்கு மெமரியை வந்து ஞாபகப்படுத்துவார்ல. ஒரு 3 வருஷம் முன்னாடி இருந்த மெமரி அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். சிலதான் போஸ்ட் பண்ணுவேன், எல்லாமே போஸ்ட் பண்ண மாட்டேன். பார்க்கும்போது தான் நினச்சேன், 3 வருஷம் முன்னாடி நம்ம இருந்ததுக்கு இப்போ இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். நல்லா இருக்க மோசமாக இருக்குது அது மேட்டர் இல்லை, நம்ம இன்னொரு டைமென்ஷனில் இருக்கோம். மேபி அடுத்த 3 வருஷத்துல வேற டைமென்ஷன் யோசிக்கல. கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தான். அதுதான் இந்த டாபிக்கோட இன்ஸ்பிரேஷன். நம்ம பார்ப்போம் இந்த கார்க்க கதை. இதுல என்ன பிரச்சனைன்னா, நமக்கே ஒரு இது சொல்ல முடியல. அப்படின்னா இப்ப நம்ம அது நமக்கு தான் பிரச்சனையா அப்படின்னா, வேற ரிவ்யூஸை பார்த்தா சில நிறைய இதில் பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு இப்படி ஃபீல் ஆகும். நம்ம இதை சொல்ல போனால் அது நமக்கு திரும்ப வந்து பேக் கிளாஷ் ஆகுது. நீங்கள் வந்து ஓவரா இதை இது பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் அந்த கான்செப்டை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த காருக்கு நமக்கு இந்த பொதுவாகவே இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கார்ஸில் நமக்கு பிடிக்காது. நம்ம ஃபீட்பேக்கு மற்றவங்கள்ட்ட கேட்போம். இப்போ நிறைய இடத்துல அது ஆப்போசிட்டாக இருக்கு, சில இடத்துல அது கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஆனால் நமக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் வந்து யாரும் அப்படியே சொல்ல மாட்டாங்க. டேனி சொல்கிறது எப்படின்னா, டேனி கன்வே பண்ண வந்ததை விட ஒன்லைனில் நான் சொல்லணும்னா, முன்னாடி ஒரு காலகட்டத்தில் கார் ரிவ்யூஸை நம்ம வாட்ச் பண்ணாலும் நம்ம டிரைவ் பண்ணாலும் அது ஓரளவுக்கு ஒரே லைனில் இருக்கும். சின்ன சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் அதோடைய ஃபைனல் வெர்டிக்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா எல்லாம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அந்த கோர் விஷயம் அப்படி இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்னா, கரெக்டாக நம்ம வந்து சொல்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது நிறைய விஷயங்கள். அவங்க சொல்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம நினைக்கிறோம். நம்ம அதை ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணுறோம். அந்த ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணி நமக்கு வரும்போது நமக்கே ஒரு ஃபீல் என்ன வருதுன்னா, நம்ம இதை சொல்ல போய் இது வந்து அது நம்ம அதுக்காக சொல்லாம இல்லை, நம்ம சொல்றோம், அதை தான் சொல்றோம். இதுக்கே
2 பேர் ஃபீட்பேக் தந்தா ஷோரூம்ல போய் அவங்கள்ட்ட கேட்டா அவங்க இன்னொன்னு சொல்றாங்க. அப்ப இது நமக்கு பிரச்சனையா இல்லை? அது இல்லை, இது நான் கன்சல்டிங் பேசுறதுனால நம்ம பீப்புளுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. மெயின்லி இந்த எல்லா குழப்பங்களும் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த டெஸ்ட் ட்ரைவ்ஸில் இருந்து தான். டெஸ்ட் ட்ரைவ்ஸ் யாருமே வந்து அந்த ஒரு ப்ரொசீஜரில் பண்ணுறதில்ல. நம்ம கூட ஒரு கண்டென்ட் பண்ண ஹவு டு டு எ ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்லி ஒரு குரூப்பு பார்த்தீங்கன்னா அந்த புரோம்னு ஓட்டுற ஒரு ஸ்டைல்லே பெடல் பண்ணி அது என்ன ஸ்டைலில் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து வேறு ஸ்டைலில் இருக்குது. கொஞ்சம் பேர் பார்த்தோன்னா ஃபேன் பாய்ஸாகவே பிராண்ட்ஸுக்கு மாறிக்கிட்டே வராங்க. ஒரு பிராண்டு மேலே ஒரு வெறுப்பு இருக்குதுண்ணா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரெகுலர் மாருதி சுசுக்கிய மென்டாலிட்டியில் போய் விக்டாரிஸாக பார்க்கக்கூடாது. அக்ரீடா? விக்டாரிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்காக கம்ப்ளீட்டாக அது ஒரு யூரோப்பியனாவோ இல்லை வந்து கம்ப்ளீட் ஜேடிஎம்மாவோ நான் சொல்ல வரல. அப்போ நம்ம என்ன பண்ணலை, அந்த காரோட ஒரிஜினல் எசன்ஸை எடுக்கிற லெவலுக்கு நம்ம இன்னைக்கு இறங்கி போய் அந்த கண்டென்ட் எடுக்கலை. அந்த ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது. நம்மன்னா நான் சொல்கிறது அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற பீப்புளோட. அப்போ இதில் கிடந்து மிக்சட் ஒப்பீனியன்ஸ் ஆகி யார் சொல்கிறது அதோடைய கோரோடைய டைனாமிக்ஸை சொல்கிறாங்கன்னு உள்ளதுக்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு. அக்ரீடா? அதான் இன்னைக்குள்ள பிரச்சனை. அப்போ இதுக்கு கூட நமக்கு ஒரு கோயிங் ஃபார்வேர்ட் இந்த வேலை இன்னுமே கஷ்டமாகுது, இல்லை இனிமே இந்த வேலை வந்து இந்த ஸ்டைலில் பண்ண முடியாததுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் வரப்போகுது. அதையும் சேர்த்து தான் நம்ம அந்த 3 வருஷத்தை பேசலான்னு நினச்சோம். கரெக்டாக? இப்போவே கார்ஸ் வந்து ஒரு ஸ்டைலில் இருக்குது. இனி வந்து கொஞ்சம் விஷயங்கள் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் சேரும்போது கார்ஸ் எந்த ஸ்டைலுக்கு மாறுன்னே தெரியாது. டேனி ஏதோ இல்லை டேனிக்கு வந்து நேட்டைக்கு பயங்கர ஆதங்கம் இருந்து எனக்கு மட்டும் இருந்தது போல. நான் என்ன தெரியுமா, எனக்கு வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு வந்து உண்மையான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இது நம்ம பாட்காஸ்ட்டில் சொல்லலாம். காலையில் சில மீடியா ட்ரைவ்ஸுக்கு நாங்கள் கிளம்பும்போது காலையில் ஒரு 2 o'clock நம்ம 2:30 எழும்ப வேண்டி வரும். ஒரு 3:30 நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம். ஒரு டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அன்றைக்கி நைட்டு நம்ம தூங்கிக்கிட்டு அடுத்த நாள் காலைல 5 மணிக்கு நம்ம ரெடியாகி நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா நமக்கு ஒரு 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 ஃபீல் இருக்கும். சரி, நல்ல சூப்பராக. வெரி ரீசன்ட்லி நம்ம நிறைய ட்ராவலுக்கு போயிட்டு திருப்பி வரும்போதெல்லாம் ஒரு ஃபீலே இருக்காது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ட்ராவல் போகிறது இது ஊரில் இருந்துட்டு இந்த கார் நம்மளை கனெக்டே ஆகலை நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் வந்து அந்த காரை நம்ம மோசமாக சொல்ல வரல. இது வந்து நம்மளை திங்க் பண்ண வைக்கிற ஒரு பாயிண்டில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம அதை ஏன் நம்ம ரிவ்யூ பண்ண போனோம்னு அப்புறம் வேறு மாதிரி அப்படி நீங்கள் எடுக்காதீங்க. நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை அதில் சொல்கிறது. இப்போ என்னென்னா, இப்போ கரண்ட்லி இந்த சோகால்டு இந்த கார்ஸுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஃப்ளேவரில் எசன்ஸ் இல்லாமல் போனதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இல்லை. மாஸ் மார்க்கெட் கார்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரே ஸ்டைலில் ஒரே ஒரு பேட்டர்னுக்குள்ளே ஆயாச்சு. டீசல்ஸ் இல்லை, ஆட்டோமேட்டிக்ஸ் இருக்கிறது, நல்ல ஆட்டோமேட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸில் இருக்குது. அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு கேப் இருக்குது. இப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த சப்ஃபார்மேட் இதெல்லாம் நம்ம நிறைய பாட்காஸ்ட்டில் பேசிட்டோம். இப்போ இதெல்லாமா சேர்ந்து எங்கே வந்து நிற்கிறோம், நம்ம ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிறோம். இப்போ ஒரு கார் லவராக ஒரு பியூர் ஹேண்ட்லிங் எதிர்பார்க்குறவங்க இப்போ ஹேண்ட்லிங்னு சொல்லக்கூடியதை மட்டும் நம்ம பேசணும்னு நினைக்காதீங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எதிர்பார்க்குறவங்களுக்கு லிட்ரலி கார்ஸ் இப்போ கொஞ்சமாவது இருக்குது. ஆனால் இந்த கொஞ்சமாவது கார்ஸ் இனிமேல் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் நம்ம இதை கொஞ்சமாக பிரிச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து முதல் விஷயம் Cafe 2 நார்ம்ஸ் இப்போ நடக்கிறது தான் நிறைய ஸ்ட்ரிஞ்சண்டான பிரச்சனைகளில் நம்ம இருக்கோமா. இப்போ பார்த்தோம்னா 2027 Cafe 3 நார்ம்ஸ் வருது. நான் இந்த நார்ம்ஸை பற்றி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கு குயிக்காக சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு Cafe 1 நார்ம்ஸ் வந்தபோது, கெஃபேன்னு சொல்லக்கூடியது கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி நார்ம்ஸ். Cafe 1 வந்தபோது இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரோட மொத்த ஃப்ளீட் ஆவரேஜ் வந்து 100 கிலோமீட்டருக்கு 5.5 லிட்டர்ஸ் ஃபியூல் எடுக்கணும். அப்போது 100 கிலோமீட்டருக்கு வந்து எடுக்கணும். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து 130 கிராம் per கிலோமீட்டர் இருக்கணும் ஃப்ளீட்டுக்கு. இது Cafe 2 ஆன போது அந்த 5.5 லிட்டர்ஸ் எதுவாக அதை Cafe 2ல் 5.5 லிட்டர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. 130 கிராமை வந்து 113 கிராமாக குறைச்சாங்க. இப்போ நம்ம Cafe 2ல் இருக்கிறோம். 2027 மார்ச் வரைக்கும் Cafe 2ல் இருப்போம். 2027 ஏப்ரல் 1 Cafe 3 நார்ம்ஸ் வரும். Cafe 3 நார்ம்ஸில் நம்ம 5.5 லிட்டர்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறோமா, அது 3.73 லிட்டராக குறைக்கணும். அது எப்படி? அங்கே தான் வருது. அடுத்து
113 கிராம் பர் கிலோமீட்டர் இருந்தாமா அது வந்து 91.7 கிராம் பர் கிலோமீட்டராக குறைக்கணும். எப்போன்னா 2027 2032 வரைக்கும். 2032 இந்த 3.73 லிட்டர் இருந்தது வந்து 3.01 லிட்டராக குறைக்கணும். 91.7 கிராம் இருந்தது வந்து 70 கிராமாக குறைக்கணும். இந்த எஃபிஷியன்சி ஹைபிரிட்ஸ்ல கிடைக்காது. இது வரும்போது என்ன நடக்கும்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஆர்டிஇஸ் வந்ததுக்கு அப்புறம் உண்மையில என்ன நடந்தது? பெர்ஃபார்மன்ஸ் பவர் எல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கப்பா என்ஜின். நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். நம்ம இதை ஒருக்கா கூட ரிப்பீட் பண்ணாதான் அது கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து சாண்ட்ரோ ஆஸ் அ மாடல் இந்தியாவில் வரும்போது சுசுக்கியை தவிர பீப்புள் சாண்ட்ரோ ஆஸ் அ ப்ராடக்ட்டுக்கு போனதுக்கு ஒரு காரணம் அதோட லுக்ஸும் டால்பா டிசைன் மட்டும் கிடையாது, என்ஜினோடைய அந்த டிரைவபிலிட்டி ஒரு ரீசன். இப்போ நான் 2007 என்னோடய என்ஜினியரிங்கை முடிச்சுட்டு நான் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணுறேன். நம்ம கெரியர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது பண்ணும்போது i10 உள்ள வருது. i10 வந்து 1.2 லிட்டரில் கப்பான்னு சொல்லக்கூடிய காப்பா அந்த என்ஜின் அது லேட்டர் பார்ட்டில் தான் IRDக்கு அப்புறம் வருது. இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து கேட்டோல் என்ன சொல்கிறோம் இல்லையா 90 PS 113 அதே மாதிரி கப்பா என்ஜின் அந்த பீரியடில் ஒரு பெஞ்ச் மார்க் எல்லா மேனுஃபேக்சரர்ஸுக்கும். சுசுக்கி வந்து என்ன பண்ணிச்சு தெரியுமா, ஸ்விஃப்ட்டில் அதுக்கு முன்னாடி 1.3 G13B தான் வச்சுருந்து. அதுக்கப்புறம் K சீரீஸ் வந்த போது தான் இவங்களால் என்ன பண்ண முடிஞ்சது, அந்த கப்பாவுக்கு கூட கம்பீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு நிலைமையை நினச்சிப்பாரு. அப்படி இருந்த ஹிண்டேயோட என்ஜின்ஸ் எல்லாருமே நம்ம ஆர்டி தானே கம்ப்ளைண்ட் சொல்கிறோம். இப்போ எக்ஸ்டர் அது ஒரு ரீசன். எக்ஸ்டர் வந்து ஃபெயில் ஆனதுக்கு அந்த காப்பா என்ஜின் ஒரு ரீசன். வென்யூவில் அது சுத்தமாக ஃபீல் இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணல, அதில் ஆட்டோமேட்டிக்காக வைக்காமல் அதை அப்படி வச்சு விடுறாங்க. 1 லிட்டர் மேலே பெட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் எங்கே போய் நிற்பாங்க, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் போய் நிற்பாங்க. இதுக்கு கூட E20ன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இது நீ E27 ஆகும். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா மேனுஃபேக்சரர்ஸுக்கும் இந்த நெருக்கடி வரும்போது இந்த ஃபீல் வந்து குறைஞ்சிடும். கரெக்டா? இப்போ நம்ம வந்து இப்பவே குறைஞ்சாச்சு, இதுக்கு மேலே குறைஞ்சா அப்போ நம்ம எப்படி இதை கன்வே பண்ணுறதுன்னு உள்ள பிரச்சனை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நம்ம போய் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸை வந்து காட்டி எவ்வளோ நாளைக்கு நம்ம சொல்ல முடியும்? இல்லை இப்போ ஈஸி. நம்ம என்ன 1.6S இருக்கு, நம்ம அடிக்கடி ஓட்டியது. அப்போ அதுவும் எவ்வளோ 100 bhp 146 Nm டார்க் இல்லை வெரி லெஸ் நம்பர்ஸ். அதை நமக்கு டிரைவ் பண்ணும்போது அது என்ன பெட்ரோல் அது நமக்கு டிரைவ் பண்ணும்போது அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியுது. அடுத்து இதோட பெட்டர் பவர் ஃபிகர்ஸ் இருக்கே ஒரு 1.5 பெட்ரோல் இப்போ உள்ள காரை போய் டிரைவ் பண்ணா அந்த ஃபீல் வராது. சம்பந்தமே இல்லை. அது ராவா இருந்த அந்த பீரியட்ல. இன்னைக்கு இந்த சோகால் எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் இந்த ஃபியூயல் சிஸ்டம்ஸ்ல ரியல் டிரைவிங் எமிஷன்ஸ் இந்த CAFE 3 நார்ம்ஸ் இதில் நம்ம எல்லாருமே வந்து என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணி நம்ம யோசிச்சா இது நல்ல விஷயம்தான். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கார்ஸ் மட்டும் இதில் டார்கெட் பண்ணப்படுது இல்லையா? இப்போ நீ வந்து அக்ரீடா எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு காரை பார்த்து வரணும். ரோட்டில் வந்து நம்ம பிளாஸ்டிக் எரிக்கக்கூடாதுன்னு நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கா? நம்ம எங்கேயும் ரோட்டில் போட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு தான் எரிக்கிறாங்க. அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்க தான் செய்யுது. அதுக்காக நான் வந்து இதை பிரச்சனையே சொல்ல கம்யூனிட்டி ரெடிட்ல வந்து போஸ்ட் போடணும், நம்மள்ட்ட கார்ஸை வந்து ஈவி ஆக்க சொல்லிட்டாங்க, பாம்பு போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு. மேபி இப்போ ஃபியூவல் வந்து இதாகும்போது கொஞ்சம் பேராவது என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபியூவலுக்கு ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் பேர் கார் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது காரை ரீப்ளேஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு பேசாமல் என் வீட்டில் சோலார் இருக்குது, நம்ம பேசாமல் பவரை வந்து வீட்டில் இருந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஈவிக்கு ஒரு சர்டன் பையர்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் தானே. அப்போ நம்ம என்னென்னா நம்மளோட பிரச்சனை இங்கே என்னென்னா கார்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணப்படும் போது ஆல்மோஸ்ட் இந்த CAFE 3 நார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 27 பீரியட்லேருந்து நீ வந்ததுன்னா நம்ம போய் வந்து ரிவ்யூ எப்படி பண்ண முடியும்? இந்த கார் வந்து முன்ன மாதிரி இல்லைன்னு சொன்னால் எதுக்கு நீ ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன்னு கேட்பாங்க. இப்போவே அப்படிதான் கேட்காது. இப்போ நம்ம ரியாலிட்டியை சொல்ல போனால் நம்மகிட்ட என்ன பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து சியராவுடைய ஒரு ரிவ்யூ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்மளுடைய சியரா ஹைப்பீரியன் பெட்ரோல் இன்ஜினை பார்த்தா யாருக்கு அந்த கார் வாங்கணும்னு தோணும், அதில் டவுட்டே கிடையாது. அது நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணல, டாட்டா நமக்கு எந்த இன்புட்ஸ் கொடுக்கல, ஆன்சன் அதுக்கு சாட்சி. நம்ம தான் அதை இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணோம். ஏன்னா அது கனெக்டே ஆகலை. முதல்ல சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நம்ம ஓட்டும்போது தான் அது கனெக்ட் ஆச்சுது. ஆனால் இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. எங்கே அவங்களுடைய அந்த நிகில்ஸோடைய ஸ்டோரி. ஆனால் என்ஜினை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை.
இதை நம்ம பேசும்போது நம்ம பீப்புள் சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு எப்போவுமே டாட்டாவோடைய மேலே இருக்கிற அந்த வெறுப்பு இருந்துட்டு தான் இருக்குது, நமக்கு என்ன வெறுப்பு? அப்போ நம்ம ரியாலிட்டியில் போய் இனிமேல் வந்து Cafe 3 நார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன போய் சொல்ல முடியும்? இங்கே கனெக்டட் கார் கதையா இல்லை வந்து காருக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸாக சொல்ல முடியும். இதில் இன்னொரு ஸ்டோரி கூட இதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போவே கார்ஸ் இவ்வளோ போர் ஆச்சுதுன்னா இந்த சோகால்டு இந்த E27 இந்த Cafe 3 நார்ம்ஸ் எல்லாம் வந்து கார்ஸோடைய சைஸை வந்து சிலிண்டர் வைஸாக சின்னதாக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ K12Nஐயும் Z12Eஐயும் நம்ம கம்பேர் பண்ணால் நமக்கு நல்லா இருந்தது தான் மோசம் இருக்கே தவிர மோசமாக இருந்தது நல்லா வரல. அக்ரீடா? ஒரு சிலிண்டர் சாப் பண்ண போய் இது இவ்வளோ விஷயம் வந்தது. அதான் இப்போ C12E வந்து நம்ம மற்ற 3 சிலிண்டர்ஸை விட பெட்டர்னு சொல்லலாம். ரெஸ்ட்டை விடக்கு இது பெட்டர். K12 என்ன விட பெட்டரானு கேட்டால் சொல்ல கண்டிப்பாக முடியாது. லோ ரெண்ட்லேயே நமக்கு தெரியுது, மிட் ரேஞ்சில் தெரியுது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாமே இந்த காம்ப்ரமைஸுக்குள்ளே நம்ம போய் நிற்க வேண்டிய ஒரு தேவை வரும். இது ஃபஸ்ட்டு விஷயம். எதுன்னா Cafe 3. இந்த Cafe 3 பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா மாருதி சுசுக்கியும் டொயோட்டாவும் ஒரு சைட்லையும், ஹிண்டே டாட்டா மஹிந்திராலாம் இன்னொரு சைட்லையுமா இப்போ இது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதோடைய ரெசல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசலான்னு தான் நம்மளும் இதுவரை பேசலை. 909 கிலோகிராம்ஸுக்கு பாடி வெயிட் கம்மியாகவும் 1200cc பெட்ரோலுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இதில் கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஒரு 3 கிராம்ஸ் கிட்ட ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அப்புறம் இந்தியாவில் இன்னும் ஒரு விஷயம் கூட நடக்க போகுது. இப்போ நம்ம ஈவிஸோடைய நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது ரெண்டெண்ணம் நம்ம பார்ப்போம். குளோபலி வரக்கூடிய ஒரு ஈவினா WLTPன்னு பார்ப்போம். அது வந்து வேர்ல்டு வைட் ஹார்மனைஸ்ட் லைட் வெயிட் டெஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் மெஷரிங். நம்ம இந்தியாவில் MIDC மாடிஃபைடு இந்தியன் டிரைவிங் சைக்கிள் பார்ப்போம். பெட்ரோல் என்ஜின்ஸுக்கு நம்ம ARI சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மாடிஃபைடு இந்தியன் டிரைவிங் சைக்கிள் கண்டிஷனை தாண்டி டாட்டா என்ன பண்ணியிருக்காங்க, C75 ஒன்று வச்சுருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம். டாட்டாவுடைய நம்ம பஞ்ச் ஈவியில் அதை பேசியிருந்தோம் இல்லையா? பேசியிருந்தோம் தானே? ரியாலிட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரு ரேஞ்சை வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன தெரியுமா நம்ம ஆக போகிறோம், MIDCலேருந்து WLTPக்கு போக போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்ளத்தை இங்கே சொல்கிறோம். நெருக்கம் எங்கே வருது? ஃபியூவலில் வரப்போகுது. ஃபியூவல் எவ்வளவு தூரம் நம்ம உள்ளே கொடுக்குறத கம்மி பண்ணால் தான் பொல்யூஷனை குறைக்க முடியும். பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் வந்து நமக்கு காட்டினால ரியல் வேர்ல்டில் அது இருக்காது. ஒரு சிலிண்டரை சாப் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும். அதுக்கு கூட இந்த WLTPன்னு சொல்லக்கூடியது இன்னும் ஹார்மனைஸ்டான ஒரு டெஸ்டிங் ப்ரொசீஜர், ஸ்ட்ரிங்ஜெண்டான ஒரு டெஸ்டிங் ப்ரொசீஜர். அது வரும்போது இன்னும் இந்த என்ஜின்ஸ் வந்து எங்கே தெரியுமா நெருக்கப்படும்? எக்கனாமி டெஸ்ட்டில் நெருக்கப்படும். அப்போ எல்லாருமே என்ன பண்ணும்? இப்போ நான் வந்து RX 135 வச்சுருந்த புதுசில் என்னுடைய காலேஜ் டேஸில் எனக்கு கிடைக்கிற பாக்கெட் மணி, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இருக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா லக்ஸரிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காசை ஃபுல்லாக நம்ம காசை தான் வாங்கிட்டு இருக்கு இன்றைக்கும் இல்லையா? அதே மாதிரி அன்னைக்கும் எனக்கு கிடைச்ச பாக்கெட் மணியை ஃபுல்லாக அந்த பைக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பைக்கு தான். அதில் அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கார்பரேட்டர்லாம் நானே அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சில நேரம் நீங்கள் அந்த டைமில் 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸ் வச்சவங்களுக்கு தெரியும், கார்பரேட்டர் பிரித்து போட்டு திருப்பி ரீசெட் பண்ணிக்கிட்டு ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அப்படி பண்ணுறது எதுக்கு தெரியுமா? நாங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஆகிற பீரியட்னா மைலேஜுக்கு வேண்டி அதை என்ன பண்ணுவோம், ஸ்லோ ஸ்பீடெல்லாம் குறைச்சி வச்சுருப்போம். நீ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஆக்சிலேட் பண்ணால் மட்டும்தான் அது நிற்கும். ஸ்லோ ஸ்பீட்லேயே நிற்காது. ஆக்சிலேட்டர் இந்த கை எடுத்து ஆஃப் ஆயிரும். அந்த ஸ்டைலில் வச்சா ஒரு 4 to 5 கிலோமீட்டர் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை நீ டியூன் பண்ணுவாங்க கார்ஸ் எல்லாம். கார்ஸில் அந்த எனர்ஜியே இருக்காது. இப்போவே லோவர் எண்டுன்னு சொல்லக்கூடியது வீக்கஸ்ட் பாட்டம் எண்டுக்கு வந்தாச்சு கார்ஸ் எல்லாம். முன்னாடி எல்லாம் வந்து கார்ஸோட லோவர் எண்டில் வந்து ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு அந்த ரானஸ் இருக்கும். அப்போ இது கூட வரும்போது என்ன ஆகும்? ஆன்சர் சொல்லு, என்ன ஆகும்? நீங்க தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகியாவது ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து முன்னாடியே பிடிக்காது. ஆன்சனுக்கு என்ன பிரச்சனைன்னா ஒன்னில் பிடிக்கும் இல்லாட்டி பிடிக்காது. இந்த காம்ப்ரமைஸ்லேயே கிடையாது. ஆன்சர் இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருந்திருந்தா, ஆன்சர் ரிவ்யூவரா இருந்திருந்தா இப்போ சேனல் மூடி இருக்கு. இவன் போடுற சத்தத்துலேயும் பிரச்சனை இல்லை, எவ்வளவுதானே சேனலை க்ளோஸ் பண்ணியிருப்பான். 3 வருஷம் தாண்டி இல்லை, இப்போ க்ளோஸ் பண்ணிருப்பான். இல்லை, அது உண்மைதான் ஆன்சர். அதாவது நம்மளுடைய அந்த உண்மையான ஃபீலுக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து உண்மையிலே இல்லை. இப்போ இதுக்கு கூட மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. என்ஜின்ஸ் அப்கிரேட் பண்ணுவாங்க, சிலிண்டர்ஸை கட் பண்ணுவாங்க, ஃபியூயல் ஃப்ளோ வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இன்னோவேஷன்ஸ் நிறைய வரும். அதாவது ஹைப்ரிட்ஸ் வரும். நம்ம ஹைப்ரிட்டை வந்து பாசிட்டிவாக தான் பேசுவோம். ஆனால் ஹைப்ரிட்ஸும் எது தெரியுமா, ஒரிஜினல் ஹைப்ரிட் ஸ்டைலில் இருந்தால் நல்லா இருக்கும்.
டீசலுக்கு ஒரு மாற்றா நம்ம பார்க்கலாம் இருக்கும். எண்ணெய் பெட்ரோல்ஸோட ஹைபிரிட் பெட்ரோல் தான் இப்போ இருக்கிற கண்டிஷன். ஆமாம், அதான் இப்போ அண்ணன் இவ்வளோ நேரம் பேசல அந்த லோவர் அண்ட் இப்போ ஹைபிரிட்ஸ் இந்த ஒரு 1 இயர் பேக் இந்த ஹைபிரிட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா நம்ம கொஞ்சம் கூட ஜாலியாக இருந்திருப்போம் உண்மையில. அந்த மார்க்கெட் அதுக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தா. ஆனால் உண்மையில அது ஒரு கேப் வந்து ரொம்ப டூ மச் ஆனது மாதிரி இருக்குல்ல. இந்த ஹைபிரிட்ஸ் எல்லாம் ஒரு 25 ஸ்டார்டிங்லேயே உள்ள வந்திருக்கணும். எது இந்த Z20 உள்ள ஹைபிரிட் ஆகலாம், இல்லை மற்ற இப்போ ஹிண்டே அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை மிஸ் பண்ணாங்க மார்க்கெட்டில், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்து. இதெல்லாம் வந்திருந்தா மேபி இந்த கேப் வந்து நமக்கு பெருசா தெரிஞ்சு. நமக்கு இப்போ சொல்ல முடியாத ரீசனே வந்து டீசல் வந்து ஹைவேல மட்டும்தான் சொல்ல முடியும். டர்போ பெட்ரோலும் ஹைவேல தான் சொல்ல முடியும். எண்ணெய் பெட்ரோல் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி இல்லை. இந்த எல்லாத்துக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி இல்லை, லோவர் ரெண்டும் இல்லை. அந்த சின்ன தெளிவா பேசணும். எண்ணெய் பெட்ரோல்ல டிரைவபிலிட்டியே இல்லை. அப்போ இந்த இது வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணதில்ல. இல்ல இதுதான் இது இருந்திருந்தா நமக்கு இந்த நம்ம ஈஸியா கன்வே பண்ணிருக்கலாம் பீப்புளுக்கு. இப்போ இதை தான் நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசணும். எப்படின்னா நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிறதுல என்னன்னா, இப்போது மார்க்கெட்டில் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ பெட்ரோல்ஸ் இருக்குது, டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ் இருக்குது, டீசல்ஸ் இருக்குது, ஹைப்ரிட்ஸ் மினிமல் நம்பர்ஸில் இருக்குது, ஈவிஸ் இருக்குது. சிஎன்ஜிஸை நம்ம இங்கே கொண்டு வர வேண்டாம். ஆனால் சிஎன்ஜிஸை வந்து இந்த இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. எண்ணெய் பெட்ரோலில் தானே சிஎன்ஜி வைக்க, அது அதை விடைக்கும் லோவில் இருக்குது, அது இதை விடைக்கும் பெரிய பிரச்சனை. அப்போது நம்மளால் இப்போ என்ன பிரச்சனை, இந்த சோகால்டு இந்த ரீஜென்ரேஷன் இஷ்யூ இருக்கு, டிபிஎஃப் இருக்கிறதுனால சிட்டிஸுக்கு நம்ம டீசலை சொல்ல முடியல. ஆன்சன் சொன்ன அந்த லைன்லேயே நான் வரேன். இப்போ சிட்டிக்கு நம்ம என்ன சொல்லி ஆகணும், பெட்ரோல் சொல்லணும். பெட்ரோல் சொல்லணும்னு அங்கே போய் நின்னா அங்கே ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸை நமக்கு எல்லாத்தையுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்படியே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸை சிலது சொல்ல போனால் அதில் வந்து டிசிடி டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அது எங்கே போய் நிற்கிது, சிட்டியில் செட் ஆக முடியாது. அதை தாண்டி பிகர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ பெட்ரோல்ஸை சொல்ல போனால் ஃபியூல் எக்கனாமி இல்லை. அப்போ நம்ம என்ன தான் சொல்ல முடியும்னு ஒரு ப்ராப்ளத்தில் தான் நம்ம நிற்கும். இப்போ ஒரு கார் பையர் அவங்களுடைய டெசிஷனை எடுக்க முடியாமல் நம்மகிட்ட கன்சல்டிங்கில் வராங்க, இல்லை மெசேஜில் கேட்குறாங்கன்னா அவங்க ஹார்ட் அண்ட் மணியை போடும்போது ஒரு பேலன்ஸ்டு பை இருக்கான்னு கேட்டால் இல்லை. இல்லை கன்சல்டேஷன்லேயே நிறைய பேருக்கு நீங்கள் எண்ணெய் பெட்ரோல் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கண்டிப்பாக இல்லை. சிட்டி டிரைவபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கு 80%. ஆனால் எண்ணெய் பெட்ரோல் சொல்லும்போது அவங்களுக்கு எதுக்கடா இந்த என்ஜின் சொல்லியாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் சொல்ல முடியும். 70% 60% நான் சிட்டியில் ஓட்டுறேன், ஏன்னா ப்ரிடாமினண்டாக நான் சிட்டியில் டெய்லி வந்து 20 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் ஓட்டுறேன்னா டர்போ பெட்ரோலுக்கு இங்கே ரோல் இல்லாதல்ல போகுது. அப்போ நீ கவனிச்சிருக்க தானே அவங்க என்ன இதில் எடுப்பாங்க. ஒருவேளை நம்மளே தப்பாங்க. நீங்கள் எண்ணெய் பெட்ரோல்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி அதுக்கு அந்த ஸ்பெக் பேப்பரே ஒரு பிரச்சனை பாரு. நீ ரெண்டையும் கம்பேர் பண்ண, இப்போ அந்த 1.2 லிட்டர் காப்பாவை நீ பாரு, 113 நியூட்டன் மீட்டர் டாருக்கு 86 PS பவர் காப்பா. அதே இது நம்ம அந்த பக்கத்தில் 1 லிட்டர் ஜிடியை பார்த்தீங்கன்னா 120 PS 178 நியூட்டன் மீட்டர் டாருக்கு, ரெண்டும் சம்பந்தமே இருக்காது. சிட்டியில் ஓட்டமாக ரெண்டும் ஒரே அவ்வளோதானே யூஸ் பண்ணுவோம். அது அவங்களுக்கு தெரியாது ரியாலிட்டியில். இன்னொன்று டெஸ்ட் ட்ரைவ் போய் பார்க்கும்போது 1 லிட்டர் நான் சொன்னேன் இல்லை முதல்ல அந்த புரோம் டெஸ்ட் ட்ரைவில் 1.2 வந்து எதுக்கு ஹிண்டே வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தோணும். ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி 4 கியர் மாற்றும் போது அது எப்படி நீடல் ரோவ் பண்ணி காட்டும். டெய்லி ரொட்டீனில் வந்து நின்றுட்டு நம்ம சிக்னலில் ஸ்லாப் அண்ட் கோவில் நம்ம போகும்போது தான் அதில் ஒரு சின்ன ஷட்டர் தெரியும், நம்ம காலை போட்டு கியரை ஒர்க் பண்ணணும். டிசிடினா அதுவும் அங்கே உள்ளே கிடந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், இந்த பிரச்சனை வரும். அப்போ அந்த பேலன்ஸ்னு சொல்லக்கூடியது இப்போவே பேலன்ஸ் இல்லாத இருக்கிறோன்னா இனிமேல் பேலன்ஸுக்கு ஸ்கோப்பே இருக்காது. அப்படி தானே? இதுக்கு கூட பாடி வெயிட் ரிடக்ஷன் அடுத்த ஒரு ஃபேக்டர். இந்த பாடி வெயிட் ரிடக்ஷன் நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது ஏன் அதை வந்து நம்ம கண்டிப்பாக பேசணும்னா, PQ25 MQB-A0IN ரீசனாக நம்ம ஒரு ஜெட்டாக ஓட்டினோம்ல, அதை நம்ம பாட்காஸ்ட்டில் பேசணும். அதையும் சைமல்டேனியஸாக நம்ம போய் வந்து MQB-A0IN ஓட்டினா டிஃப்ரென்ஸ் இருக்குமா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? நல்ல டிஃப்ரென்ஸ். மெயின் டிஃப்ரென்ஸு கார்னர்ஸ். இன்னொன்று அந்த தூக்கிட்டு போவோம், மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சு விடலாம். அதான் மன்னிச்செல்லாம் விட முடியாது. இல்லை அதான் டேனி சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா, நீ வந்து ஸ்ட்ரைட் லைனில் கூட லெட் இட் பீன்னு விடலாம், கார்னரில் போகும்போது நமக்கு அந்த ஃபீலே வராது. இப்போ B299 இருக்குல்ல நம்ம ப்ரௌனோட சேசி, அதையும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்பயரையும் நம்ம சைமல்டேனியஸாக கார்னர் பண்ணால் இவ்வளவு மெனக்கெட்டு ஃபோர்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான்டடாக வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இது நேச்சுரலி பிளான்டடாக இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்போ இன்னொரு மேனுஃபேக்சர் இந்த ஹேண்ட்லிங்கை ஃபோக்கஸ் பண்ணாமல் வெயிட் ரிடக்ஷன் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது அது இன்னும் அந்த ஃபீல்டில் இருந்தே போயிடும். இல்லை ஃபோர்டு இப்போ இருந்திருந்தாலும்
இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு பழைய கார்ஸை மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான், கண்டிப்பாக கஷ்டம்தான். இப்போ நம்ம சோகால்டு ஜீப் இருக்கு இல்லையா, ஜீப் அதை நம்ம லேட்டர் பார்ட்டில் பேசணும். ஜீப்பும் சிட்ரனும் ஸ்டெல்லண்டிஸோட ஒரு கொலாபரேஷன் இருக்குது. அப்போவே இந்த கதை நமக்கு வரும். இப்போ இவ்வளவும் நம்மளுடைய கவர்மெண்ட் சைடில் இருந்து வரக்கூடிய நார்ம்ஸ். இனி மேனுஃபேக்சர் சைடில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கூட நம்ம பேசுவோம். அது டேனி சொன்ன மாதிரி ஃபோர்டு இப்போ இருந்திருந்தா ஃபோர்டும் இந்த காலகட்டத்துக்கு இப்படி தான் ஆயிருக்கும்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. டூ மச் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் லெஸ் மெக்கானிக்கல் ஃபீல். எல்லா காரும் மோர் ஆர் லெஸ் சிமிலரான ஒரு கட்டத்தில் நம்ம வந்திருக்கோமா? இந்த ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இப்போ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி. அதாவது எல்லா கார்ஸ்லேயும் பவர்ஃபுல் என்ஜின்ஸ் வச்சுருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடியதுக்கான ஒரு ஸ்டிஃபர் ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. கார்னருக்குள்ளே நம்ம த்ரோ பண்ணும்போது ரோல் இல்லாமல் இருக்கணுக்காக அதையும் வச்சுருக்காங்க. இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ் மோர் ஆர்லெஸ் எல்லா மேனுஃபேக்சரர்ஸுக்கிட்டையும் ஒரே ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த மேனுஃபேக்சரர்ஸை பார்த்தோம்னா ஃபோக்ஸ் வேகனுக்கு ஒரு ஸ்டைல் கேரக்டர் இருக்கும், ஸ்கோடாக்கு ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஃபியட்ஸுக்கு ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஜெனரல் மோட்டார்ஸோட கார்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப அண்டர்ரேட்டட், நம்மளும் எதுவுமே பேசுகிறதில்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். க்ரூஸ் எல்லாம் அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஒன்றும் வேண்டாம், அந்த ஆப்டரா இருக்குல்ல, அந்த யூஏ எல்லாம் இருக்குல்ல, பீட்டே நம்ம சொல்லுவேன், பீட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது ஒரு மேனுஃபேக்சருக்குள்ளேயே ஃபோர்ட்ஸுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து நின்னா எல்லாமே எண்ட் டு எண்ட் ஒரே ஸ்டைலில் இருக்கு. இப்போ நாங்கள் இவன் லாஸ்ட்டாக 1.6 எடுத்துகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ ஒன்றுமே ஒரு எலக்ட்ரானிக்ஸும் கிடையாது. ஆனால் ஸ்டியரிங் ஃபீட்பேக்கு மெக்கானிக்கலாக இருக்கு. அந்த டைரக்டாக இருக்கு. பிரேக்கிங் நமக்கு பெடல் ஃபீல் இருக்கு. பெடல் ஃபீல் இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் அது எங்கேயுமே ட்ராக்ஷன் மிஸ் ஆகாது. அது என்ன பண்ணும், ஏபிஎஸ் வந்து அதை இது பண்ணும். அப்படி ஏபிஎஸ்ஸை தவிர அதில் வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் அவங்க அந்த காலத்தில் மெக்கானிக்கலி இதெல்லாம் பண்ணதை இப்போ இதை எல்லாத்தையும் இவங்க எலக்ட்ரானிக்கலி ஒவ்வொரு விஷயங்கள் சென்சார்ஸ் அது இது வச்சு இவங்க ஒரு கார் வந்து ஒரு கார்னர் பண்ணாது, அது பண்ணதுக்குள்ள பொட்டன்ஷியல் கிடையாது. ஆனால் அது எலக்ட்ரானிக்கலி இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது மாதிரி. அப்போ அதுக்கு உண்மையில இல்லாத ஒரு எபிலிட்டியை எப்படியோ உருவாக்கி வச்சிருக்கு. அதனால தான் நான் ஒன்று மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ எப்படி அது கரெக்ட் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு இது பண்ண முடியும்? இப்போ இதில் போகிறதுக்கு அதில் போகிறதுக்கு இதில் மெக்கானிக்கலி அதால் பண்ண முடியும்னு உள்ள விஷயம் இருக்கனால நம்ம அந்த கார்னர் போகிறோம். இது நேச்சுரலி இதுக்கு பண்ண முடியாது. ஆனால் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுது. அதுதான் அந்த டைனாமிக்ஸை வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த உண்மையான ஃபீல் நம்ம மிஸ் பண்ணோம். இப்போ இதே ஹேண்ட்லிங்னு சொல்லியாது, அது ஹேண்ட்லிங்கா இது ஹேண்ட்லிங்கான்னு கேட்டால் இதை எப்படி ஹேண்ட்லிங், இதை தான் இந்த பீரியடில் கன்வே பண்ண முடியாத விஷயம். இப்போ ஸ்டியரிங் ஃபீட்பேக் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஆனால் இது அதுவான்னு கேட்டால் இல்லை. அப்படி பார்த்தா 3 வருஷம் ஆகும்போது இது எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம பிரச்சனை. இதுதான் அந்த ரியாலிட்டியான விஷயம். நம்ம வந்து என்ஜினோடைய டார்க்ல இருந்து என்ஜினோடைய லோவர் எண்ட்ல இருந்து நம்ம பேசினா டிரைவிங்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ டேனி சொன்ன அந்த எக்ஸாம்பிள் சூப்பர் எக்ஸாம்பிள். கார்னர் அதுவும் பண்ணுது. கார்னர்லேருந்து லிஃப்ட் ஆகும்போது அது ஒரு ஃபீலோட லிஃப்ட் ஆகும். ஆனால் இன்னும் நியூ ஜென்ரேஷன் கார்ஸ் வந்து சேஃபராக இருக்குது. அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. நியூ ஜென்ரேஷனில் இப்போ நீ வந்து பழைய காலத்தில் கார்ஸ் வந்து ஸ்கிட் ஆகும், ஏபிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டியரிங் லாக் ஆகும். ஏபிஎஸோடைய பொட்டன்ஷியலை நம்ம ஒரு லிமிட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிரேக் அசிஸ்ட் வந்தது, இஎஸ்பி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. சேஃப்டி ஆஸ் அ பராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த சேஃப்டி இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு இந்த டிரைவரோட ஜாயும் டிரைவருக்கான அந்த ஃபீலிங் எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகலை, மைனஸாக தான் போச்சு. ஆனால் உண்மையிலே இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து வந்தபோது அந்த மெக்கானிக்கல் ஃபீலோட சேர்ந்து ஒரு மெகட்ரானிக்கோட கரெக்டாக வந்திருந்தா நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அதான் இப்போ ஃபோர்டு வந்து அந்த இதை பர்ஃபெக்ட் ஃபோர்டு இல்லை, எது ஃபியட் ஃபோக்ஸ்வேகன் இவங்க யார் அதை பண்ணனால அந்த என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்கு அந்த டீம். இப்போ வந்து இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ அவ்வளோ எஃபோர்ட் வந்து கம்மியாக போட்டா. அப்போ எந்த மேனுஃபேக்சரர்ஸும் ஓரளவுக்கு அதனால தான் இது நியூட்ரலைஸ் ஆகுது. எல்லாரும் காமன் ஆயிடுச்சு. எல்லாரும் இது அதாவது இதில் என்னன்னா இன்னைக்கு இதில் போடுற எஃபர்ட்டை நம்ம வேற எங்கேயாவது ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக போடலான்னு உள்ள மென்டாலிட்டிக்கு இண்டஸ்ட்ரி மாறியாச்சு. அப்போ அந்த ஒரு ஃபீல் வந்து போகுது. அது
எசன்ஸ் குறைய 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 அந்த டிரைவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஸ்டாண்டர்டாக கார் ஓட்டுறவங்களுக்கான ஃபீலும் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம ஃபியர் பண்ணுறது. முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், ஒரு சாராருக்கான கார்ஸ் மட்டும் மிஸ் ஆகுறோன்னா இப்போ கார்ஸோடைய அந்த ஒரிஜினல் அந்த எபிலிட்டி ஃபீலே போகுது. இதுக்கு கூட கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகணும் தானே நியாயமா? கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா? இன்னைக்கு வந்து சீட்ஸோடைய சைஸை நம்ம ஏதோ டிமாண்ட் பண்ணி வாங்குறது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காரோடைய சீட்ஸில் தை சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும், அது ஒரு ஃபியூச்சர் மாதிரி. தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டரை இன்னைக்கு வந்து ஒரு பிராண்ட் வந்து ஃபியூச்சராக காட்டுதுன்னா காம்படிஷனில் அது இல்லை. காம்படிஷனில் அந்த ஃபியூச்சர் கொடுக்க முடியாமல் இருக்கிறதுனால இவங்க கொடுக்குற ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. அப்போ இண்டஸ்ட்ரி இன்னொரு ஸ்டைலுக்கு மாறியாச்சு. இனி வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஒரு ரீசன். நம்ம எப்போவுமே கவர்மெண்ட்டையும் மேனுஃபேக்சரர்ஸை மட்டும் குறை சொல்கிறோன்னா பீப்புளோடைய பையிங் டிமாண்ட்லேயும் மாறிடுச்சு. அது அந்த கட்டத்தை நம்ம ப்ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இனி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்தில் என்ஜின், டிரைவிங் ஃபீல், இந்த ஸ்பேஸ், கம்ஃபர்ட், அதான் ஸ்பேஸை தான் எழுதியிருக்கும், ரிலையபிலிட்டி, மெயின்டெனன்ஸ், ஃபியூல் எக்கனாமி இருந்தது. இன்னைக்கு காம்படிஷன் வந்து என்ன ஃபியூச்சர்ஸ் தந்திருக்காங்க, இந்த ஃபியூச்சர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் கார்ஸோட சேல்ஸ் இருக்குது. அப்போ அந்த மேனுஃபேக்சர் எப்படி அதை இது பண்ண முடியும்? ஹோண்டாவெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். ஹோண்டா இன்னைக்கு எங்கே போகணும், என்ன டைரக்ஷனுக்கு போகணும் தெரியாமல் நிற்கிறது. எல்லாரும் ஏகதேசம் அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. இப்போது லாஸ்ட் 2 years ஃபுல்லாக இவி லான்ச்சஸ் சார். நம்ம போனாலையும் ஈவி நிறைய. இப்போ பார்த்தா இவி லைனப், இவி லான்ச்சஸே காணல. இந்த ஸ்லோ ஆயிடுச்சு. அந்த டைம் இவங்க ஹைபிரிட்ஸ் ஏதாவது கொண்டு வராங்களான்னா அதுவும் இல்லை. இப்போ ஏதோ 2 வருஷம் பின்னால போன மாதிரி ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு குழப்பம். ஏன்னா ஆடியன்ஸோடைய ரிக்வயர்மெண்ட்டுக்கான கார்ஸ் இல்லை. இப்போ நம்ம உண்மையிலே கரெக்டாக சொல்ல பார்த்தா ஒரு 24 காலகட்டத்தில் இந்த BS6ஓட phase 2 வந்தது இல்லையா, அந்த நேரம் டீசல்ஸ் எங்கெல்லாம் திருப்பி ஸ்டாப் ஆச்சுதோ, சில மேனுஃபேக்சரர்ஸ் வச்சுருந்தாங்க, சில மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்டாப் பண்ணாங்கல்ல திருப்பி, அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ண நேரம் ஹைபிரிட்ஸ் அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இந்த கேப் இவ்வளோ பெருசாக இருந்திருக்காது. ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போயிருக்கு. இப்போ அப்ரப்டாக என்ன ஆகும் தெரியுமா, இந்த 27ல் எல்லாரும் ஈவிக்கு போயிடுவாங்க. இல்லை, இந்த அந்த பீரியட்ல எல்லாரும் ஈவி பார்த்துருந்தாங்க. இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது என்ன நினைச்சாங்க, இந்தியாவுடைய அடாப்ஷன் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும், ஈவி அடாப்ஷன் வந்து ஒரு 14% to 20%க்குள்ளே வந்துடுவாங்கன்னு தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்படி சேச்சுரேட் ஆச்சு, ஒரு கட்டத்தில் அப்படி செட்டில் ஆகிட்டு, அதுக்கு மேலே அதுக்கு மூவ் பண்ண முடியலை. இனி வந்து நம்ம சிமிலராக ஃபீல் பண்ணுறதுக்கு சில கொலாபரேஷன்ஸ் ரீசன் இருக்குது. எவ்வளோ கொலாபரேஷன் இருக்குது பாரு. மாருதி சுசுகி, டொயோட்டா நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். மாருதி சுசுகி வந்து அப்பப்போ வந்து ஒரு JDMஐயோ இல்லை வந்து குளோபல் மார்க்கெட்டில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டை இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கும், லான்ச் பண்ணி பார்க்கும். நம்ம அதை பெருசாக யாரும் அலட்டிக்க மாட்டோம். திருப்பி மாருதி வந்து இந்தியன் மேட் மாடல்ஸுக்குன்னே வரும். இந்தியன் மேட் மாடல்ஸ் வந்து ஒரு சாராருக்கு அது ஓகே, அந்த மேனுஃபேக்சர் நம்ம மார்க்கெட்டுக்கு தேவை தான், அதை தான் அவங்க இங்கே சக்ஸஸ் ஃபார்முலாக வச்சுருக்காங்க. ஆனால் மாருதி வந்து எந்தூசியாஸ்டுக்குன்னோ இல்லை வந்து கார் லவ்வுக்கான ஒரு ஆடியன்ஸுக்குன்னோ இல்லை வந்து அவங்களுடைய அந்த சர்க்கிளை தாண்டி வெளியில் வந்து இன்றைக்கி மஹிந்திரா எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு 700 அந்த ஸ்பேஸையோ இல்லை வந்து டொயோட்டா பிடிச்சி வச்சுருக்கிற ஃபார்ச்சுனோட ஸ்பேஸுக்கோ அவங்க ஒரு காலமே என்ன பண்ணலை, ஒருக்கா ரிஸ்க் எடுத்து தோற்றதுனால இனிமேல் அந்த ரிஸ்க்குள்ளே அவங்க வரல. சேஞ்சிங் ட்ரெண்டுக்கு அவங்க செக்மெண்ட்டை தாண்டி க்ரோ ஆகலை. டொயோட்டா என்னன்னா கொஞ்சம் ஸ்மால் கார்ஸ் எல்லாம் இங்கே ஃப்ளாப் ஆச்சுது. பெஸ்ட்டாக வந்து அவங்களுக்குன்னு 2 செக்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு MPV இருக்குது, ஒரு SUV இருக்குது. 2 செக்மெண்ட்டே ஃபோக்கஸ்டாக வச்சுட்டு இவங்க 2 பேர் இப்போ கொலாபரேட் பண்ணி 2 பேரோட கேரக்டரும் போயாச்சு. ஆனால் மார்க்கெட்டுக்கு நல்லதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த 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 பிராண்டோடைய அந்த வேல்யூ வந்து போச்சு. இப்போ மாருதி சுசுகிக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, மாருதி சுசுகிக்கு தான் இது லாபம் இந்த கொலாபரேஷனில், டொயோட்டா வந்து மாருதிக்கு நிறைய கொலாபரேட் பண்ணுன்னு பார்த்தா உண்மையான லாபம் டொயோட்டாக்கு. டொயோட்டாவுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக 4வது வந்து நிற்கும் கொஞ்ச நாள் கழிச்சு. அது அப்படியே க்ரோ ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு C செக்மெண்ட்ல ஒரு MPV மட்டும் ஹைப்ரிட் கிடைச்சதுன்னா கதையே வேற. ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இருக்குது, சப்காம்பேக்ட் SUV இருக்குது, சப் 4 மீட்டர் கூட அவங்களுக்கு மேட்டர் இல்லை, மிட் சைஸ் நல்லா போயிட்டு இருக்கு. 8000 யூனிட்ஸ் இல்லை போன மாதம். ஒரு C செக்மெண்ட் ஒரு MPV இந்த கேரன் ஸ்பேஸில் இனோவாக்கு சின்னது ஒன்று கிடச்சதுன்னா ஒரு 10,000 யூனிட்ஸ் அவங்க ஃப்ளிப் பண்ணுவாங்க, கதை நேராக மாறிடும்.
ஆனால் உண்மையான பெனிஃபிட் யாருக்கு தெரியுமா? டொயோட்டாக்கு. டொயோட்டாவுடைய ஒரிஜினல் ஃபேன்ஸுக்கு அங்கே ப்ராடக்ட் இப்போ இருக்கா? ஆனால் இந்த டொயோட்டா இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? அவங்களுடைய குளோபல் ப்ராடக்ட்ஸ் இந்த லைனப்பில் கொண்டு வந்திருக்கணும். நம்ம நினச்ச இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் அங்கே இருந்திருக்கும். அவங்கள அது பண்ணல. இப்போ நம்ம அங்கேருந்து Volkswagen ஸ்கோடாக்கு வந்தால் அவங்க சர்வே வேலை தான் இங்கே பார்க்குறாங்க. மற்ற இந்தியா 2.0 ப்ராஜெக்டில் 2 என்ஜின்ஸை வச்சு மொத்த கதையும் 2 பிராண்டும் 4 ப்ராடக்ட், இப்போ 5வது ப்ராடக்ட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நிற்குது. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது எல்லாருமே எங்க தெரியுமா கொண்டு பண்றாங்க? 50 லட்சம் ரூபாய் பிராக்கெட்டுக்கு மேல. 50 இல்ல, அதுக்கு மேல 2 பேரும். இவங்க கோடியாக் பண்ணா அவங்க வந்து டிக்வான் ஆர்லைன் பண்றாங்க, டேரான் பண்றாங்க, கோல்ஃப் பண்றாங்க, அக்டாவியா பண்றாங்க. 100 யூனிட்ஸ் ஒரு பேட்ச் ப்ராடக்ட்ஸ் மாதிரி பண்ணா, இப்போ மாஸ் மார்க்கெட்ல அவங்களுடைய கேரக்டருக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கு? அடுத்து ஹியூண்டே கியா. இதில் உண்மையிலே ஒரு பிக்கஸ்ட் லாஸர் வந்து ஹியூண்டே தான் நம்ம சொல்லக்கூடிய இதில். இப்போ மாருதியாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சூடு தண்ணியில் விழுந்த பூனை வந்து பச்சை தண்ணியை பார்த்தாலும் அப்படி சுற்றி நடந்து போகும்னு சொல்லி. அது நம்ம லைஃப்லேயே ஒரு தியரி. நம்ம ஒரு தடவை கையை சுட்ட இடத்துல நம்ம தொட மாட்டோம், மாருதி தொடரல. அது ஒரு இந்தியன் மென்டாலிட்டி. சரி, அவங்க இப்படி இருந்துட்டு போட்டு நம்ம விடுவோம். ஹியூண்டே குளோபல் மேனுஃபேக்சரர். அவங்க ஹியூண்டே எப்படி குளோபல் மேனுஃபேக்சரிங்கில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்தாங்க நம்ம ஒரு பாட்காஸ்ட் பேசினோம். ஒரு 3 டெக்கேடில் வந்து வளர வேண்டிய ஒரு பிராண்ட் வந்து ஒரு டெக்கேடில் வளர்ந்ததுன்னு. அந்த வளர்ச்சி ஏன் அவங்களுக்கு இந்த போன டெக்கேடில் இந்தியாவில் பண்ண முடியலை இல்லையா? 2015 இருந்து 2025 வரைக்கும் பார்த்தா ஹியூண்டேல கிரெட்டான்னு ஒரு வார்த்தையை சொல்றதை தவிர ஹியூண்டே இங்கே பெரிய இன்னோவேஷன்ஸ் ஒன்றுமே பண்ணலை. கிரெட்டாவை லைவ்லியா யங்கா வச்சுருந்தாங்க. அது தவிர வேற என்ன இருக்கு? என்லைன் பண்ணாங்க. அதுலேயும் i20 என்லைன் மட்டும்தான். மற்றபடி வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஃப்ளாக்ஷிப்பாக இருந்த அவங்களுடைய அந்த சாண்டாஃபி செக்மெண்ட் இப்போ இல்லை. அதுக்கப்புறம் டூசான ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு சி செக்மெண்ட் எம்பிவி கொண்டுறவங்களுக்கு முடியல. அப்போ இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் ஒயிட் ஸ்பேசஸாக இன்னைக்கு இருந்துட்டு தானே இருக்கு அந்த மேனுஃபேக்சரோடைய இதில். வெர்னாயை பற்றி நம்ம அதை நம்ம கண்டிப்பாக இதில் பேசணும். ஒரு வெர்னா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஹோண்டா சிட்டி பெட்ரோலை மட்டும்தான் ரிலே ஆகுது, ஹைப்ரிட்ஸ் விற்கலை. Volkswagen ஸ்கோடாக்கு சேசி நல்லா இருந்தாலும் அவங்கள்ட்ட டீசல் இல்லை. இவங்கள்ட்ட டீசல் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. அந்த டீசலை இந்த ஃபேஸ் லிஃப்டில் வச்சுருந்தா அந்த செக்மெண்ட்டில் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. அது ஒரு ஒயிட் ஸ்பேஸாக தானே இருக்குது டீசல் அந்த செக்மெண்ட்டில். சரி, இப்போ இவ்வளோ கஃபே 2 நார்ம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பெனால்ட்டி வருது, இருக்கட்டுமே. அந்த ப்ராடக்டை லைவாக வைக்கலாம்ல. இப்போ அதுக்கு என்ன குட் வரப்போச்சு? அந்த ப்ராடக்ட்டுக்கு மொத்த எல்லா ரிவ்யூலையும் அந்த போலரைஸ்ட் லுக்ஸை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. மொத்த இந்தியாவும் பேசியிருக்கு. திரும்ப அதே தான் ஹெட்லைட் அசம்பிளி மட்டும் மாறி இருக்கு. டாடா பஞ்சில் நம்ம அதை டாட்டாவை இந்த விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணோம். பஞ்ச் ஈவியை நீ எடுத்தேன்னா டாடா பஞ்ச் ஈவிக்கு இருந்த மிகப்பெரிய தலைவலியே ஃப்ரண்டில் இருந்த அந்த டியூப் லைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்இடி தெரிய ஆரம்பிக்கும். சில எல்இடி சரியாமல் போச்சுது. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபேஸ் லிஃப்ட் வந்ததில்லை, இப்போது அந்த டியூப்லைட் கனெக்ஷனை எடுத்து விட்டாங்க. இப்போ டிஆர்எல் மட்டும்தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு தெரியுது அந்த பிரச்சனை வந்து அதில் இருக்குது. இன்னொன்று, அது அந்த சின்ன காருக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஹியூண்டேயோடைய பிரச்சனையே டெஸ்லா மாதிரி பண்ணணும்னு நினைக்க போய் இதை வந்து டியூப்லைட் ஆஃப் ஃப்ரண்டில் வச்சுருக்காங்கன்னு எல்லாருமே கிரிட்டிசிசம் பண்ணாங்க. அவங்க அந்த ஃப்ரெண்டை நான் நினச்சா மாற்றிருக்கலாம். இதுக்கு ஒரு வருஷமா டெஸ்டிங் நடந்து டீசல் வருதுன்னு எல்லாம் நமக்கு ரூமர்ஸ் வந்து டீசல் வருதுன்னு ஏதோ ஒரு ஏரியா மேனேஜர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களும் கான்ஃபிடென்ட்டாக என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அதுவும் அப்புறம் ரெனோ நிசான் இனிதான் வரணும். சரி, அவங்க வர்றது வரைக்கும் அவங்க நம்ம விட்டு வைப்போம். அடுத்த ஒரு கொலாபரேஷன் நடக்க போகுது பாரு. ஸ்டெல்லாண்டிஸில் இந்த ஜீப்போடைய டீசல் இன்ஜினை வந்து மல்டிஜெட்டுவை டாட்டாக்கு விற்றாங்க. அப்போ நீ எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அது சப்ளை ஆகும்னா நம்ம ஒரு அனதர் 1 இயர்னு வைப்போம். அதுக்கப்புறம் ஜீப்பில் மெரிடியன்லையும் காம்பஸில் வைக்கிறதுக்கு என்ஜின் இல்லை, பெட்ரோல்ஸையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இதில் காம்பஸோட நியூ அந்த ஸ்டெல்லா பிளாட்ஃபார்மில் இருந்து வருமானு கேட்டால் அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஏர்கிராஸ் இருக்கு இல்லையா, நம்ம காமன் மாடியூல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஏர்கிராஸில் இருக்கக்கூடிய அதே சேசி எடுத்து ஜீப்பில் ஒரு அவெஞ்சர் பண்ணுவாங்க. 1.2 பியூர்டோ 1.0 இன்னைக்கு இந்தியா ஃப்ரெண்ட்லி ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லக்கூடிய நம்ம வாயாலே நம்ம இந்த ப்ராடக்ட் வரும்போது சொல்லுவோம், இதுக்கு டீசல் தானே இருக்கணும், இதுக்கு எதுக்கு இது வந்ததுன்னு நம்ம கேட்போம். இதுதான் நம்மளுடைய கோர் பிரச்சனை. நம்ம வந்து அன்னைக்கு அங்கே வந்து ஒரு 1.5 லிட்டர் டீசலோ இல்லை 1.5 லிட்டர் அவங்களுடைய ஹைபிரிடோ இருக்கிற கதை வேற.
ஆனால் நீங்கள் ஏர்கிராஸுக்கே இந்த என்ஜின் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போ எவ்ரி ஜீப் ஹேஸ் டு பி அ 4x4ன்னு சொல்லக்கூடிய ஜீப்போடைய டிஎன்ஏல இதை வந்து கொண்டு போய் வைக்கும்போது இது கொஞ்சம் ஓவராக தானே இருக்குது. உங்களுக்கு இது கரெக்டாக இல்லையே நம்ம பேசுவோம். அங்கே தான் நம்ம வந்து போய் நிற்க வைப்போம். இனிமேல் நம்ம எப்படி இதை இன்னைக்கு கன்வே பண்ண போகிறோம், இந்த ஒரிஜினாலிட்டியை நம்ம என்ன பேச போகிறோம்னு சொல்லிட்டு இவ்வளோதானே. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்குது. ஆன்சர் நீ வாசி. டெத் ஆஃப் அஃபோர்டபுள் எந்தூசியாஸ்டிக் கார்ஸ் அது முடிஞ்சு அந்த கட்டத்தில் ஒரு காரும் இருக்காது. ஏன்னா அஃபோர்டபுள் கார்ஸ் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுல தான் நம்மளுடைய அந்த இன்ட்ரெஸ்டே இருக்குது. இப்போது நம்ம போய் M3யும் நம்ம போய் வந்து AMG எல்லாம் ஓட்டி ரிவ்யூ பண்ணி அதை நீங்கள் வாங்குங்க நம்ம சொல்கிறதுக்கு இந்த சேனல் பில்டு பண்ணப்படுறது இல்லை. நம்ம மோட்டோ ஃபேமிலி எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் வச்சுருப்பான். நம்மளும் ஒரு போர்ஷா வாங்கணும், ஒரு கையன் வாங்கணும், நல்லா ஆசை இருக்கும். அது லெட் இட் பி இருக்கட்டும், அதாவது ஒரு கட்டத்தில். ஆனால் நம்ம ரியல் வேர்ல்டில் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் நமக்கு எல்லாம் கிடைக்கணும். ஒரு காலகட்டத்தில் கிடச்சிட்டு தானே இருந்து. அப்படி பார்த்தா டெத்து தான், அதில் ஒன்றும் இல்லை, அந்த கார்ஸே இருக்காது. ஆல்ரெடி டைடு. இன்னும் என்ன ஒரு பாயிண்டோட இருக்கு, ஒரு பாயிண்ட் உண்டு. ரிவ்யூ ஸ்டைல் வில் சேஞ்ச், கேட்ஜெட் ஃபோக்கஸ்ட். அது எப்படி பண்ண முடியும் சொல்ல நீ? அதான் எனக்கு தெரியல. அண்ணன் தானே பண்ணும். டேய் எப்படி பண்ண முடியாது தெரியாதண்ணா. அந்த ஃபீலே இல்லை, அந்த கார்ஸோடைய ஸ்டைலே எப்படி சொல்கிறது. நம்ம சில நேரம் சில கார்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம ரிவ்யூவில் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஹேண்ட்லிங் என்ஜின் இருக்காது, ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்ட் இருக்காது, கம்ஃபர்ட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் சும்மா நம்ம ஃபோன் ரிவ்யூ பண்ணது மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கு, பண்ண முடியாது ஒரு கட்டத்தில். அப்படிதான் இருக்கும். அப்படின்னு இன்னொன்று நிறைய கார் கண்டென்ட்ஸ் இப்போ அப்படி ஆயாச்சு. ஏதோ 4-5 பேர் கொஞ்சம் கார் மாதிரி ரிவ்யூ பண்ணியா அது என்ன தெரியுமா? இல்லை இப்போ நம்ம நிறைய சேனல் பார்த்தாலே இப்போ நம்ம வந்து ரிவ்யூ போடுமோ, நம்ம தமிழில் எல்லாரும் பண்ணோம். டிரைவ் ரிவ்யூ வந்து நம்ம ஒரு 15 to 20 நிமிஷம் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ரிவ்யூ டிரைவ் மட்டும், டிரைவ் அண்ட் பேக் சீட் ஒரு 25 இருக்கும் சம்டைம்ஸ். ஆனால் நம்ம அந்த நார்த்தில் உள்ள சேனல்ஸ் பார்த்தா ஒரு 25 நிமிஷம் வீடியோன்னா ஒரு 18-19 நிமிஷம் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணது, எக்ஸ்டீரியர் இன்டீரியர், அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது. பேக் சீட்டில் சில வீடியோவில் இருக்கவே மாட்டோம். ஒரு யாரு அது அந்த ஒரு ஃபீலுக்கு மட்டும் அப்படி ஆயாச்சு. அதில் என்ன தெரியுமா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம எப்படி தெரியும் ஆகலாம், அதனால தான் இந்த டாபிக் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம மோட்டோ ஃபார்ம் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரியும். பி அ ரோமன், வென் இன் ரோமன் பி அ ரோமன், அப்படி ஏதோ ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இல்லை. அதாவது நம்ம ஊரில் எப்படி சொல்லுவோம், பாம்பை சாப்பிட்ற கண்ட்ரிக்கு போனால் அதோடைய நடுத்துண்டை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்மளும் கேட்கெட் ரிவ்யூ ஸ்டைலுக்கு மாறினா நம்ம சர்வே ஆகும். நம்ம மாறலைன்னா ஃபார் குட் நம்ம வந்து ஓல்டர் கார்ஸை திருப்பி நம்ம தேடி போக வேண்டியது. யார்கிட்டயாவது புண்டை இருந்தா தாங்க, வெண்டை இருந்தா தாங்க, அடுத்து ஒவ்வொரு வேரியண்ட் பழைய கார்ஸை நம்ம திருப்பி ஒரு ரிஃப்ரெஷன், அதுதான் நடக்கும். அதான் வரப்போகுது நான் நினைக்கிறேன். நம்ம அங்கேருந்து 1970s 60s தொடங்கும். ஆமாம், அதாவது கண்டென்ட் எழுதும்போது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு பவர் ஸ்டியரிங்கில் ரேக் அண்ட் பினியனை வந்து நம்ம படிச்சிருப்போம். இந்த ஸ்க்ரூ டைப்பில் பவர் ஸ்டியரிங் படித்தோன்னா ஓகே, அந்த பஜிரோக்கு கண்டென்ட் எடுக்கும்போது நம்ம பேசியிருப்போம். அது ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும், பால் பேரிங்கில் அது சுற்றும், அது அந்த ஹெவி ஸ்டியரிங் டார்க்குக்கு அது சப்போர்ட் பண்ணும், ஆஃப் ரோட்ஸுக்குள்ளே ஏறும்போது இருக்கும். இப்படியெல்லாம் இனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் அன்னைக்கு இனோவேஷன்ஸ் இருக்குன்னா எப்படின்னா, அன்னைக்கு நம்ம 9S ரிவ்யூக்கு வந்து அந்த ஸ்டியரிங் இதை பற்றி பேசிச்சோம்ல. இப்போ நமக்கு என்னதான் அந்த இன்ஜினியரிங் இருந்தாலும் இனோவேஷன் இருக்கு, அவுட்புட் இப்போ நமக்கு வந்து அந்த கார் ஓட்டம் அந்த ஸ்டியரிங்ல வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது. ஆனா அதுவும் வந்து அந்த ஃபீல்ல இல்ல. இப்போ ஒரு காலத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் ஒரு கார் ஓட்ட நல்லா இருந்து, கம்ஃபர்டபுளாக இருந்து, சேசிஸ் நல்லா இருந்து. இப்போ சேசிஸில் இது ஆட் பண்ணியிருக்கோன்னு எல்லாம் சொல்லியாது. நாங்கள் சஸ்பென்ஷனில் அது இது பண்ணியிருக்கோம், ஸ்டியரிங்கில் இந்த டெக்னாலஜி எல்லாம் ஓட்டும்போது இல்லையே. அந்த ஓட்டும்போது நம்ம எதிர்பார்க்கிற லெவலுக்கு இல்லையோன்னு வந்து நம்ம அந்த பழைய ஃபேஸ்டா இருக்குல்ல, அந்த ஃபேஸ்டாவோட சஸ்பென்ஷன் பார்த்தா இப்போ எப்படி போட்டிருக்கோம், ஒத்த லைன்ல போட்டிருக்குல்ல, மெக்பர்சன் ஸ்டட்டர், அதுல வந்து ஒரு 2 லைன் போட்டிருக்கு.
அது நான் மறந்து அந்த ஃபியஸ்டால வந்து ஃபியஸ்டா பேலியோ அந்த இதோட சஸ்பென்ஷனோட இதை வந்து 2 லைன் போட்டிருக்கு இந்த இது இருக்கு அப்படின்னு. அப்ப அங்க வந்து அதுதான் வந்து ஹைலைட். அது இப்போ அப்படி இல்ல. இப்போ அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு ப்ரௌச்சர்ல ஒரு பேஜுக்கு வந்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அடுத்த ஆடாஸ் வந்து 2 பேஜ்ல இருக்கும். ஆடாஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெருசா கதையை எழுதி வச்சிருக்கணும். கனெக்டட் கார் டெக். ஒரு போனுக்கு போட்டோ அடுத்து அந்த வாட்ச் கேட்ஜெட்டை வச்சு என்எஃப்எஸ் கீயோடது அது ஒரு பெரிய 2 பேஜ்ல இருக்கு. எல்லாம் யாரை யூஸ் பண்ணியானு தெரியும். அதுவும் ஒரு ஃபீச்சரா இருக்கு. இல்லை அதான் இது வந்து நெகட்டிவ் சைடில் இந்த கண்டென்ட் எடுக்க வேண்டாம். இது எங்களுடைய ஒரு ஆதங்கம். நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பேஷன்னால தான் நம்ம இந்த வேலையோடைய லோடை தாண்டி நம்ம பண்ணுறது. அதுக்காக நீங்கள் வேறு எதாவது பண்ணலாமேன்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்ம இதுக்குள்ளே வந்தாச்சு இப்போ. ஆனால் அதில் ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ லிட்ரலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீல் வந்து குறைஞ்சிட்டே வருது. எங்களுக்கே வந்து என்னென்னா அது எப்படி தெரியுமா, இப்போ நான் கார் ஓட்டுறேன்னா அந்த காரை நான் ஓட்டி கொஞ்சம் தூரம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவங்க கூட சப்போஸ் மீடியா டிரைவர்னா யாராவது ஒருத்தங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட ஓட்ட கொடுத்துட்டு அவங்க ஓட்டுவாங்க. நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியில் கண்டென்ட் எடுத்து முடிச்சுட்டு இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் எனக்கு கூட வந்திருக்கும்போது என்கிட்ட கீயை தராமல் இவங்க வாங்கினாலே இவங்களுக்கு அந்த வண்டியில் ஒரு ஃபீல் இருக்குன்னு தெரியும். பேசஞ்சர் சீட்டில் வந்து இருந்துட்டு வேணா ஓட்டுங்க மென்டாலிட்டியில் தான் பாதி நாள் நீங்கள் இருக்கிறது. கரெக்டாக அது என்னன்னா அது ஓட்டுறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு கிரியேட் ஆகலை. முன்னாடியெல்லாம் வந்து கார் ஓட்ட இப்போ நம்ம ஒரு சிவிக்கோட கண்டென்ட் முன்னாடி பண்ணியிருந்தோம். அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம், இதை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போட்டான்னு கேட்டோம். அப்படிதானே? அதுதான் அன்னைக்கு இருந்த அந்த ஃபீல். அது வந்து லிட்ரலி இல்லை. அது ஹியூமனால் இப்போ நம்ம நிறைய கார் ஓட்டுனதுனால நம்ம சேச்சுரேட் ஆகலை. இது நம்ம பீப்புள் அக்ரி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபீலே இல்லாமல் இன்னொரு ஸ்டைலுக்கு அது மாறி இருக்கு. ஏதோ மரத்தோண்ட சவுட்டி போகிறது. அது சில பிரேக்ஸ் எல்லாம் நீ நினச்சி வரேன். ஒரு பெடல் ஃபீல் கொடுக்கும்போதே நம்ம பெடல் பண்ணிட்டு கியர் வச்சுக்கிட்டு அடுத்த ஆக்சிலேட்டர் எடுக்கும்போது ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ பெடல் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இந்த கார் ஸ்பாஞ்சின்னு நினச்சி நீ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டைலுக்கு பெடல் பண்ணுவேன். சில நேரம் பெடலில் கால் வைக்கிறதுக்குள்ள அது பிரேக் பண்ணுது. அப்போ அதை ப்ரெடிக்டே பண்ண முடிய மாட்டேங்குது. இது என்ன ஸ்டைலில் இருக்கு. நேற்று நம்ம இந்த ஈவி காலையிலேருந்து ஈவியில் தான் இதில் உங்கள் வீட்டில் போய் இந்த எடுத்துகிட்டு போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்குறது வரைக்கும் ரிட்டர்ன் நீங்களும் ஜெரோம் எடுக்க போனப்போ தான் அதுலேருந்து நான் இன்னொரு காருக்கு வரேன். இப்போ C5ல வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த என்ஜின் சவுண்டை கேட்டது அவன் அந்த ஃபுல் டே அப்படி இருந்துட்டு அதை கேட்டது ஒரு சமாதானம் மனசு. அது டேனி என்கிட்ட சொல்ல வேண்டியதுதான். அந்த என்ஜின் நாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே சரியாச்சுன்னு. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், இது முன்னாடி நான் மட்டும்தான் இது ஒரு ஃபீல் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னென்னா நான் ஏன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம வந்து டீமுக்காக ஒரு கார் வாங்கணும்னு சொல்லும்போது 3 கார்ஸோட ஷார்ட் லிஸ்ட்டில் நான் நின்ன நேரம் உங்களுக்கு அன்னைக்கு சில டைம் இவன் ஏன் இதுலேயே பிடிச்சிட்டு நிற்கிறான்னு உங்களுக்கு தோணி இருக்கும். இதுதான் ரீசன். அன்னைக்கே நம்ம வந்து இவ்வளோ கார்ஸ் இருந்தது. எத்தனை பேர் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளோ சாய்ஸஸ் சொன்னாங்க, கரெக்டாக வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம 4 வருஷம் தாண்டி வந்து நிற்கும் போது அந்த சாய்ஸஸும் இல்லை. இப்போ இன்னும் சுருங்கியாச்சு. இன்னும் சுருங்கி 3 வருஷம் ஆகும்போது ஒன்றும் இருக்காது. அதான் பிரச்சனை. அப்படிதான் இந்த சிச்சுவேஷன் இருக்குது. சரி, அது ஒரு டாப்பிக்காக நாங்கள் பேசியிருக்கோம். உங்களோட ஃபீல்லையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எலாபரேட்டாக வந்து ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதுக்காக நாங்கள் நிப்பாட்டிட்டு ஓடுவோன்னு தெரியாது. இன்னொன்று ஃபைண்ட் வேற பண்ணல. ஒருவேளை நீ என்ன டஸ்டரில் ஹைப்ரிட் வந்து அதை பார்த்து நீ ஹுண்டை செல்டாஸ்ல எல்லாம் திரும்ப பண்ணுனா அனதர் டெக்கேட் ஓடும். உண்மைதான். இல்லை அதெல்லாம் வருது. அதான் எல்லாம் வந்து திடீர்னு இண்டஸ்ட்ரி மாறலாம். அப்படி ஹைபிரிட் வந்தாலும் நம்ம ஹைபிரிட்டை மட்டும் நல்லா வச்சிடலாம். வேற எதையும் நம்ம நல்லா நமக்கு இல்லை ஓரளவு என்ன எல்லாம் இதனால அடி வாங்கிடும். டீசல்ஸ் எல்லாம் அடி வாங்கிடும், காணாம போகும். அடுத்து டர்போ பெட்ரோல்ஸ் ஹைபிரிட்ஸ் இது ரெண்டும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். சமாளிக்கலாம்னா அது 3 வருஷம் ஒரு 5 வருஷம் கன்வே பண்ண முடியும். அதுவும் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு. நமக்கு செட் ஆகாது. நான் என்ன சொல்லேன்னா சேனல் அப்படி இல்லை சர்வே ஆகும். அந்த பண்ண அந்த ஹாப்பினஸ்ஸும் அந்த ஃபீலும் நம்ம இப்போவே இழக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஒரு கட்டத்தில் சரி அது ஒரு ஜாபாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டம் வரலாம். இப்போ போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் நம்ம இருந்த ஸ்கெடியூலில்
இதை வேலையாக பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு அது வேலையாக தெரியும் சில நேரம். இல்லை நாங்கள் கூட கொஞ்சம் தப்பிப்போம், நீங்கள் தான் மட்டும் என்ன எல்லா ரிவ்யூக்கும் போய் தான். எனக்கு இடையில வருத்தமாக இருந்தது என்ன தெரியுமா, நம்ம அதை சொல்லக்கூடாது, என்னால் நான் சொல்கிறேன். ஒரு 3 நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோக்கு வேண்டி மட்டும். அப்போ தான் நினச்சி பார்ப்பேன், சரி நம்ம இவ்வளவு டைமுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருந்தா அதை எவ்வளோ சூப்பராக ரிவ்யூ பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு கண்டென்ட் மேக்கிங் எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி. அது நமக்கு சிச்சுவேஷன்ஸ் அப்படி அமையும். சரி, அது பேசினா வேறு ஸ்டைலில் போயிடும், அதை விட்டுரும். ஓகே மோண்டா ஃபேம், இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சினிமா. டேனி ஆசிரியர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.